வணக்கம், இது உங்கள் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். விஷம் கொடுத்தும் துப்பாக்கியால் பலமுறை சுட்டும் இறக்காத அதிசய பாதிரியார் கடைசியில் எப்படி இறந்தார் தெரியுமா? நமது உலகின் வரலாறு என்பது பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைந்தது. வரலாறு என்பது எப்போதும் தனி மனிதரால் உருவாக்கப்படுவதில்லை. விதிவிலக்காக சில தனி மனிதர்கள் வரலாறு படைத்திருக்கிறார்கள். அதில் ஒருவரை பற்றித்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கிரிகோரி எஃபிமோவிச் ரஸ்புடின் என்பவர் நீண்ட முடியும், அடர்த்தியான தாடியும் மற்றும் குளிக்காத நாற்றமடிக்கும் உடலுடன் அலைந்து திரிந்தார். அவர் பல விபச்சாரிகளுடன் உறவு வைத்திருந்தார். இருப்பினும் அவர் ஒரு திறமையான மறைநூல் நிபுணர் மற்றும் பாதிரியாராக இருந்தார். மக்களை குணப்படுத்துவதற்கும் அவர்களின் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கும் அவரது திறன் மிகப்பெரிய பலமாக கருதப்பட்டது. ரஸ்புடின் தன்னை ஒரு முனிவர் என்று குறிப்பிட்டுக் கொண்டார். மேலும் தன்னை ஒரு மர்ம மருத்துவர் என்றும் கூறினார். அவரது புகழ் படிப்படியாக பிராந்தியம் முழுவதும் பரவியது மற்றும் ரஷ்ய அரச குடும்பம் மற்றும் ஆர்த்தடாக்ஸ் பாதிரியார்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டார். பின்னர் அவர் ஜார் நிக்கோலஸ் II மற்றும் அவரது மனைவி அலெக்சாண்ட்ரா ஃபெடோரோவனா ஆகியோருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். அவர்களுக்கு அலெக்சி என்ற மகன் இருந்தார். அலெக்சி ஹீமோபீலியா நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். இது இரத்த உறைதலை பாதிக்கிறது. ரஸ்புடின் அந்த நோயை தன்னால் குணப்படுத்த முடியும் என்று கூறி அலெக்சிக்கு சிகிச்சை அளித்தார். விரைவில் அவர் குணமடைந்ததற்கான அறிகுறிகளை காட்டினார். இதன் விளைவாக ஜார் நிக்கோலஸ் II மற்றும் அவரது மனைவி அலெக்சாண்ட்ரா ஆகியோர் ரஸ்புடின் மீது அதீத நம்பிக்கை வைத்தனர். ஜார்ஸின் சகோதரி கிராண்ட் டச்சஸ் அனஸ்தேசியா ரஸ்புடின் அலெக்சியின் படுக்கைக்கு அருகில் மண்டியிட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கும் போது பிரார்த்தனை செய்ததாக கூறினார். சிகிச்சையின் போது அரண்மனை அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ரஸ்புடின் அலெக்சிக்கு இரத்தப்போக்கை நிறுத்த குதிரைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு சிகிச்சையை பயன்படுத்தியதாக சிலர் நம்பினர். ஜார் நிக்கோலஸ் தனது வீரர்களுடன் தலைநகரை விட்டு வெளியேறினார். அவரின் மனைவி அலெக்சாண்ட்ரா அரசு அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டார். இருப்பினும் ரஸ்புடின் தான் அதிகாரத்தை வைத்திருந்தார் மற்றும் அனைத்து முடிவுகளையும் எடுத்தார். ரஸ்புடின் அலெக்சாண்ட்ராவுடன் நெருங்கிய உறவை கொண்டிருந்தார் என்றும் குற்றச்சாட்டுகளும் எழுந்தது. மேலும் அவர் ஜெர்மனியுடன் கூட்டு சேர்ந்ததாகவும் ஒரு துரோகி என்றும் குற்றம் சாட்டப்பட்டார். இளவரசர் பெலிக்ஸ் யூசுபோ டிசம்பர் 30ஆம் தேதி 1916ஆம் ஆண்டு ரஸ்புடினை கொன்றார். யூசுபோ ரஸ்புடினை கொல்ல சதி திட்டம் தீட்டினார். அரச குடும்பத்தில் ரஸ்புடினின் செல்வாக்கு அதிகரிப்பதை அவர் விரும்பவில்லை. யூசுபோ அவருக்கு பொட்டாசியம் சயனைடு கொண்ட கேக்கை வழங்கினார். ஆனால் ரஸ்புடின் விஷத்தால் பாதிக்கப்படவில்லை. பின்னர் அவர் பல முறை சுடப்பட்டார். அப்போதும் ரஸ்புடின் இறக்கவில்லை. பின்னர் அவர் ஆற்றில் வீசப்பட்டார். அங்கு அவர் நீரில் மூழ்கி இறந்தார். 1916ஆம் ஆண்டில் ரஸ்புடின் ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன்னரே அவர் விட்டு சென்ற கடிதத்தில் அவரது மரணத்தை பற்றி முன்கூட்டியே கணித்திருந்தார். மக்களால் அவருக்கு மரணம் ஏற்பட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அவர் அரச குடும்பத்தினரால் கொல்லப்பட்டால் அது சகோதரர்களுக்கு இடையில் மோதலுக்கு வழிவகுக்கும் என்று அவர் கணித்திருந்தார். ரஸ்புடினின் கணிப்பு 1917ஆம் ஆண்டில் 2ஆம் ஜார் நிக்கோலஸ் பதவி விலகியதும் ஜூலை மாதம் 1918ஆம் ஆண்டில் அவரது குடும்பம் தூக்கிலிடப்பட்டதும் உண்மையாகிவிட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ்.